கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீதிமொழிகள் 23:23. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. ஆமென். மெய்மையை விலை கொடுத்தாயினும் வாங்கு, ஆனால் அதை விற்பனை செய்யாதே. அவ்வாறே ஞானத்தையும் நல்லுரையையும் உணர்வையும் விலை கொடுத்து பெறு என்று பொது மொழிபெயர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. Buy the truth and sell it not. Also wisdom and instruction and understanding என்று ஆங்கில வேதாகமம் கூறுகிறது. சத்தியத்தை வாங்குவதா? எப்படி? ஒருவர் சத்தியத்தையும் ஞானத்தையும் தெளிந்துணர்வையும் விலை கொடுத்து வாங்க வேண்டியதாய் இருக்கிறது என்பதை வேதம் மதித்துணரச் செய்கிறது என்ற போதிலும், சத்தியம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மதிப்பு மிகுந்ததாய் இருக்கிறது. ஏன் அதை விற்காதே என்று சாலமோன் புத்தி சொல்கிறார். மதிப்பில் வேறு எதுவுமே சத்தியத்துக்கு ஈடாகாது என்று சொல்வது போல் இருந்தது. ஆனால் சத்தியம் என்பது என்ன என்ற பிலாத்துவின் கேள்வியை பலர் எதிரொலிக்கின்றனர். சத்தியம் என்பது இன்று பலருக்கு புரிந்து கொள்வதற்குரிய கருத்தாக இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு மிக தெளிவாக கூறியிருக்கிறார். எஸ், சத்தியம் கிறிஸ்து இயேசுவையும் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவராக, பாவமுள்ள மனித வர்க்கத்தை மீட்பவராக, தேவனுடைய ராஜ்யத்தின் ராஜாவாக நியமிக்கப்பட்டவராக, பிரதான ஆசாரியராக மற்றும் துன்மார்க்கரை அழிப்பவராக, யெகோவா தேவனின் நோக்கங்களில் அவருடைய ஸ்தானத்தையும் மையமாக கொண்டிருக்கிறது. அதாவது சத்தியம் இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனுடைய நோக்கங்களில் அவருடைய ஸ்தானத்தையும் மையமாக கொண்டிருக்கிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். என்ற போதிலும் ஒருவர் இந்த சத்தியத்தை எப்படி வாங்க முடியும்? அப்படி ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லை? எப்படி இந்த சத்தியத்தை வாங்கிறது அப்படின்ட்டு. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் உள்ள இயேசுவின் வார்த்தைகளை, அதாவது ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்ற சத்திய வார்த்தைகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவர் சத்தியத்தை வாங்க ஆரம்பிக்கிறார். புரியுதுங்களா? ஆனால் சத்தியத்தை வாங்க நீங்கள் அதற்கு ஒரு விலை கொடுக்க வேண்டும். எதுவும் வாங்கணும்னா அதுக்கு ஒரு விலைன்னு ஒன்று இருக்குல்ல? அது என்ன தெரியுமா? அது உங்களுடைய நேரம், உங்களுடைய முயற்சி. என்ற போதிலும் இயேசு கிறிஸ்து நீங்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார் என்றும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உறுதியளித்திருக்கிறார். எனவே சத்தியத்தை வாங்குவது, அதாவது சத்தியத்தின் படி நடப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்று பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்
உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை இப்பொழுது புரிந்து கொள்வீர்கள். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்ற வேத வசனத்தின்படி சத்தியத்தை, அதாவது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்போது எல்லாவித அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுதலை ஆவீர்கள். பயமோ கவலையோ சாத்தானின் சூழ்ச்சியோ எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆவீர்கள். இதை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படி இப்பூமியில் மனிதனாக அவதரித்தார். சத்தியவான் எவனும் அவருடைய சத்தியத்தை கேட்கிறான். அவருடைய வசனம் முழுவதும் சத்தியமாய் காணப்படுகிறது. நம்முடைய வேதமே சத்திய வேதம். நம்மோடு ஐக்கியமாய் இருக்கும் ஆவியானவருக்கு சத்திய ஆவியானவர் என்று பெயர். அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர். ஜீவனுள்ள தேவனுடைய சபையும் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் சத்தியத்தை வாங்குகிறவர்களாக, சத்திய வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழ்ந்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர்களாக இருங்கள். சத்தியத்திற்கும் பொய்க்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. பொய் எப்பொழுதும் கவர்ச்சியாகவும் இன்பமாகவும் இருப்பதினால் அநேகர் பொய்யை நம்புகிறார்கள். பிசாசின் கவர்ச்சியான வார்த்தைகளை ஏவாள் நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்தாள். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சத்தியத்தை வாங்குங்கள். நீங்கள் சபைகளை தெரிந்தெடுக்கும் பொழுது அங்கே சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறதா என்பதை முதலாவது சோதித்து அறியுங்கள். பெரேயா பட்டணத்தின் ஜனங்கள் பவுலின் பிரசங்கத்தை கூட வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்ததினால் அவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய கண்கள் சத்தியத்தையும் சத்தியவான்களையும் இந்நாட்களில் நோக்குகிறது என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். ஊழியர்கள் சத்தியத்தை ஒரு நாளும் விற்று விடாதீர்கள். இந்நாட்களில் சத்தியத்தை விற்று பணமாக்குவது எப்படி என்பதற்காக பலவிதமான முறைமைகளை கையாளுகிற பக்கவாட்டில் நுழைந்தவர்களை பார்க்க முடிகிறது. அவர்களால் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சத்தியத்திற்காக போராடுங்கள். கடைசி நாட்களில் வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம் வரும் என்று வேதம் மிக்க தெளிவாக நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. கர்த்தருடைய சத்திய வார்த்தைகளில் வளர ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்பதை தெளிவாக உணர்ந்தவர்களாய் அணு தினமும் ஆண்டவர் சமூகம் அமர்ந்து அவரது சத்திய வசனங்களை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம். அவருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி மெய் ஞானத்தை பெற்றவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ அவரே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.